நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினதானங்கள். ஜூன் 10. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். இழப்பை சரி செய்தல் என்னும் நற்குணம். ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினது உண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்துப்போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். வசனம் 14. இஸ்ரவேலருடைய வாழ்க்கை முறையானது கிராமத்துடனும் விவசாயத்துடனும் கால்நடைகளுடனும் பின்னி பிணைந்தது. கர்த்தர் இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மையும் நீதியும் ஒப்புவித்தலும் காணப்படும்படியான சட்டங்களை வரையறுக்கிறார். இவர்களுடைய சொத்துக்கள், ஆடு மாடுகள், உணவு தானியங்கள் முதலானவற்றை பாதுகாக்க குறித்து தனிமனித பொறுப்பையும் சமுதாய கடமையும் இது வெளிப்படுத்துகிறது. திருடுதல், தீ வைத்து அழித்தல், ஒளித்து வைத்தல், பிறரிடம் விற்றுவிடுதல் போன்றவற்றுக்கான தண்டனையும் குறிப்பாக திரும்பி செலுத்துதலும் அதிகமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. நம் அன்றாட வாழ்க்கையில் பல நபர்களுடன் தொடர்பு கொள்கிறோம். அவர்களுடைய பொருட்களை பயன்படுத்துகிறோம். சில வேளைகளில் தெரிந்தோ தெரியாமலோ நஷ்டத்தை உண்டாக்கும் போது அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் அல்லது இழப்பை ஈடுகட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சகோதரர்களிடம் இருசக்கர வாகனத்தை வாங்கி சென்றால் பெட்ரோல் நிரப்பி கொடுத்தல் போன்ற சிறு சிறு காரியங்களிலும் இழப்பை ஈடுகட்டுதல் என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நலம். விசுவாசிகள் சேர்ந்து செய்யும் தொழில், கடன் வாங்குதல் மற்றும் கொடுத்தல் போன்ற காரியங்களில் நேர்மை அவசியமானது. ஒரு செல்வந்தர் யாருமற்ற ஒரு ஏழை பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தார். சிறிது நாட்களில் அப்பெண் அவருடைய விலை உயர்ந்த கை கடிகாரத்தை திருடி சென்று விட்டாள். 15 ஆண்டுகள் கழித்து நான் நற்செய்தியை கேட்டு மனமாற்றம் அடைந்திருக்கிறேன் என்ற குறிப்புடன் அந்த கை கடிகாரத்தை அவள் திருப்பி அனுப்பினாள். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஒரு சபையில் சென்று தோல் செருப்பு ஒன்றை திருடிவிட்டு ரட்சிக்கப்பட்ட பின் 10 ஆண்டுகள் கழித்து அச்சபையின் போதகருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிய ஒரு சகோதரனை நான் அறிவேன். தன் எஜமானுக்கு இழப்பை உண்டாக்கிய ஒனேசுமை திருப்பி அவரிடமே அனுப்பி அதை சரி செய்த பவுல் அதற்கென ஒரு நிருபத்தை எழுதினார் என்பது நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அல்லவா? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றிய நாம் உண்மையாக இராவிட்டால் யார் நம்மை நம்பி நம்மிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தையை கவனத்தில் கொள்வோம். தெரிந்தும் தெரியாமலும் பிறருக்கு நாம் ஏதேனும் பொருள் இழப்போ அல்லது நஷ்டத்தையோ உண்டாக்கியிருந்தால் அதை சரி செய்வதற்கான நல்மனதை கர்த்தர் நமக்கு தருவாராக. வெறும் உதடுகளினால் மன்னிப்பை கேட்பதோடு நின்றுவிடாமல் இயேசுவை சந்தித்த பின்பு சக்கேயு செய்ததைப் போல நாம் இழைத்த நஷ்டத்தை ஈடுகட்டும் உண்மையான மனம் திரும்புதலின் கனிகளை கொடுப்போம். இழப்பை சரிசெய்தல் என்பது வெறும் கட்டளை அல்ல, அது நம்முள் வாழும் கிறிஸ்துவின் சுபாவத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் உன்னதமான நற்குணமாகும். மற்றவர்களின் பொருளையும் உழைப்பையும் மதித்து நடக்கும் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய நாமத்திற்கு எந்நாளும் மகிமையை கொண்டு வருவோம். ஆமேன்.